Friends, welcome to the new lesson. Sorry, last classல வந்து பாதியிலே வீடியோ வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ அந்த வீடியோட கண்டினியூஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 7.23யோட ஸ்டாப் பண்ணியிருந்தேன். இப்போது எக்ஸாம்பிள் 7.24லேருந்து நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணலாம். A toy is in shape of cylinder surmounted by hemisphere. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு சிலிண்டர் இருக்குது, அதை கவர் பண்ணி மேலே ஒரு ஹெமிஸ்பியர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹைட் ஆஃப் தி டாய் வந்து 25. இந்த இடத்துல தான் நீங்கள் நோட் பண்ணணும், ஹைட் ஆஃப் சிலிண்டர் கிடையாது, ஹைட் ஆஃப் டாய் அப்படின்னா என்ன அர்த்தம், சிலிண்டரும் ஹெமிஸ்பியர் ரெண்டு ஹைட்டும் சேர்த்து தான் 25 சென்டிமீட்டர். ஸோ மொத்தமாக 25 சென்டிமீட்டர். இந்த இடத்துல நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவீங்க. இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா of the toy if its common diameter is 12 cm. அகெயின் இங்கே பாருங்கள், டயாமீட்டர் ரேடியஸ் கொடுக்கல, டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேடியஸ்னால் என்ன வரும், 6 வரும் உங்களுக்கு. இன்னொரு விஷயம் பாருங்கள், காமன் டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஏன் இப்படி காமன் வேர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஏன்னா இந்த டாய் வந்து ஹெமிஸ்பியரும் இருக்குது, சிலிண்டரும் இருக்குது. ஸோ ரெண்டோட ரேடியஸுமே நமக்கு வந்து 6 தான். அதாவது டயாமீட்டர் 12, ரேடியஸுங்கிறப்ப நமக்கு 6 வரும். அதான் காமன் டயாமீட்டர். ஸோ நமக்கு அந்த ஹெமிஸ்பியரோட ரேடியஸும் சரி, சிலிண்டரோட ரேடியஸும் சரி, காமனாக ஒரே ரேடியஸ் தான். இப்போ வந்து நம்ம டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி டாய் ஈக்குவல் டு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி சிலிண்டர் ப்ளஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஹெமிஸ்பியர். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி டாய் ஈக்குவல் டு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி சிலிண்டர் ப்ளஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஹெமிஸ்பியர் ப்ளஸ் பேஸ் ஏரியா ஆஃப் தி சிலிண்டர். இந்த ஒரு இது எப்படி வந்துச்சுன்னு நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா, இந்த லாஜிக் மட்டும் நம்ம வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிட்டோம்னா அந்த சம்மை வந்து நம்ம கரெக்டாக பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் டாய் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி சிலிண்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி சிலிண்டர்னா இப்போ உங்களுக்கு என்ன வரும், இந்த ரெண்டு லைன் தான் உங்களுக்கு கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி சிலிண்டரா. அதுக்கப்புறம் கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஹெமிஸ்பியர் போட்டிருக்கா. ஸோ கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஹெமிஸ்பியர்னா உங்களுக்கு என்ன வரும், இந்த ஏரியா மட்டும் வரும், கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஹெமிஸ்பியர். தென் பேஸ் ஏரியா ஆஃப் தி சிலிண்டர் அப்படின்னா இந்த கீழே உள்ள இடம் மட்டும் வரும். ஓகேவா. ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. அதனால தான் அதை நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல நிறையா பேர் என்ன தப்பு பண்ணுவோம்னா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி டாய் ஈக்குவல் டு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் ப்ளஸ் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர்னு கொடுத்துருவோம். அப்படி கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி கொடுத்தா நம்மளோட இமேஜே தப்பாக வரும். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இப்படி ஆயிரும். அதாவது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி சிலிண்டர்னால் இப்படி ஆயிரும், ப்ளஸ் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஹெமிஸ்பியருங்கப்ப அகெயின் இந்த 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 இடம் ஃபுல்லாக உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ இது வந்து ராங், இப்படி பண்ணிடக்கூடாது. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் டாய்ங்கிறப்ப நமக்கு வந்து அந்த டாயோட சர்ஃபேஸ் தான் தேவை, அதாவது அதோட வெளி பக்கம் ஃபுல்லாக நமக்கு தேவை. அப்படிங்கப்ப நம்ம வந்து இந்த பிக்சர் ஆல்ரெடி வரைஞ்சிருக்காங்க பாருங்கள், இந்த பிக்சரு நம்ம புக்கில் இருக்க டெக்ஸ்ட்டே எடுத்துக்கோங்க. ஸோ நமக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாங்கிறப்ப நமக்கு இதுதான் தேவை, இந்த சிலிண்டர் ப்ளஸ் இது. ஸோ இந்த ஷேப்புக்கு மட்டும்தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஷேப்பை யோசித்து நம்ம வந்து ஃபார்முலா வந்து போட்டோன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ நான் அந்த வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா லெஃப்ட் சைடில், இந்த ஷேப் வேணும்னா நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் மைண்டில் வந்து ஃபார்ம் பண்ணிக்கோங்க. எப்போவுமே எக்ஸாமில் கொஸ்டினில் இப்படி ஒரு டாய் சம் வச்சு வந்துருந்துச்சுனாலே நீங்கள் சைடில் வரைஞ்சி பார்த்துக்கோங்க. டாயோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா அந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்குள்ள டயக்ராம் எப்படி வரும் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த லாஜிக் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபார்முலா எழுதுனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி டாய் ஃபஸ்ட் நம்ம இப்படி வரைஞ்சிக்கணும், வரைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு லைனுக்குள்ளே ஃபார்முலா என்னவா இருக்கும், இந்த ரெண்டு லைனுக்குள்ளது வந்து கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி சிலிண்டரா. அகெயின் பேஸ் வேணும். ஸோ பேஸ் ஏரியா ஆஃப் தி சிலிண்டர் அண்ட் மேலே இருக்கிறது கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஹெமிஸ்பியர். ஸோ ஃபஸ்ட்டு சைடில் உங்களுக்கு வர வேண்டிய அந்த டாயோட இமேஜ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லாஜிக் அப்ளை பண்ணி நீங்கள் ஃபார்முலா போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபார்முலா எல்லாம் தெரியும், அந்த ஃபார்முலாலாம் நீங்கள் அப்ளை பண்ணி வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இந்த சம்மில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் ஒரு நிமிஷம் வீடியோ பாஸ் பண்ணி நீங்கள் வேல்யூ எப்படி அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். A jewel box is in the shape of
cuboid of dimension. ஸோ cuboid மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இஸ் சர்மவுண்டட் பை ஹாஃப் பார்ட் ஆஃப் சிலிண்டர். ஸோ ஹாஃப் பார்ட் ஆஃப் சிலிண்டர்னு சொல்லியிருக்காங்க. சம்டைம்ஸ் மேக்ஸிமம் எக்ஸாமில் வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டினில் சைடில் டயக்ராம் கொடுத்துருவாங்க. கொடுக்கலனாலும் நம்ம பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதை பாருங்களேன், ஹாஃப் தி சிலிண்டர் மாதிரி இருக்கா? இப்போ ஃபுல் சிலிண்டர்னால் இப்படி இருக்கும். இதை ஹாஃபாக கட் பண்ணி அதை வந்து இப்படி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒரு கியூபாய்டுக்கு மேலே. அதை தான் அங்கே கொடுத்துருக்காங்க. ஷேப் ஆஃப் கியூபாய்டு அண்ட் சர்மவுண்டட் பை ஹாஃப் பார்ட் ஆஃப் சிலிண்டர். இப்போ வால்யூம் ஆஃப் தி பாக்ஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு வெறும் இந்த டைமென்ஷன் ஆஃப் தி கியூபாய்டு மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த வால்யூம் ஆஃப் தி பாக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம அப்போ போன சம்மில் பார்த்த மாதிரி இந்த சம்முக்கு இந்த வால்யூம் ஆஃப் தி பாக்ஸுக்கு என்ன ஃபார்முலா வருங்கிறத நம்ம பார்த்துருவோம். வால்யூம் ஆஃப் தி கியூபாய்ட் ப்ளஸ் ஹாஃப் தி வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர். இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ஏன்னா கொஸ்டின்லேயே அவங்க கிளியராக கொடுத்துட்டாங்க, ஹாஃப் தி பார்ட் ஆஃப் தி சிலிண்டர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து வால்யூம் ஆஃப் தி கியூபாய்டையும் ஹாஃப் தி வால்யூம் ஆஃப் தி சிலிண்டரையும் ஆட் பண்ணால் நமக்கு கிடச்சிரும். ஸோ வால்யூம் ஆஃப் தி கியூபாய்ட் நமக்கு தெரியும் LBH அண்ட் வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர் வந்து πr²h. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவும் யூஸ் பண்ணி பண்ணிடலாம். வேல்யூ பார்த்தீங்கன்னா LBHக்குள்ளது அவங்க கிளியராக கொடுத்துட்டாங்க, 30, 15, 10ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதில் நமக்கு கன்ஃபியூஷன் இருக்காது. இப்போது நமக்கு எங்கே கன்ஃபியூஷன் வரும்னா சிலிண்டரோட ரேடியஸ்லையும் ஹைட்லேயும் நமக்கு வந்து லைட்டாக கன்ஃபியூஷன் வரும். ஸோ இப்போ வந்து ரேடியஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15/2 வரும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா L × B × H. ஸோ இது வந்து பிரெத்து. ஸோ பிரெத்துங்கப்போ உங்களுக்கு இந்த இடம் வரும். இப்போ நமக்கு வந்து இதில் வந்து ரேடியஸுங்கிறப்ப இது வந்து டயாமீட்டராக நமக்கு இருக்கும். 15 பிரெத்து வந்து நமக்கு அப்படியே டயாமீட்டராக இருக்கும். ஸோ இப்போ நமக்கு ரேடியஸ் வேணுங்கப்ப /2. ஸோ 15/2 தான் நமக்கு ரேடியஸோட வேல்யூ. நெக்ஸ்ட் ஹைட் வந்து நமக்கு வந்து லென்த்து தான் நமக்கு ஹைட்டாக வரும். ஸோ லென்த் வந்து 30. ஸோ சிலிண்டரோட ஹைட் வந்து நமக்கு வந்து 30 வருது. ஸோ இதில் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அப்படியே இது வந்து ஹரிசாண்டலாக இருக்கிறதுனால உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். அப்படியே இந்த சிலிண்டரை வெர்டிகலாக இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இல்லைன்னா இந்த இமேஜை அப்படியே நீங்கள் வெர்டிகலாக அப்படி போட்டு பாருங்கள், உங்களுக்கு வந்து கிளியராக இருக்கும். ஸோ லென்த் வந்து உங்களுக்கு ஹைட்டாக வரும், பிரெத் வந்து உங்களுக்கு வந்து டயாமீட்டராக வரும். ஸோ நீங்கள் வந்து ஒரு வாட்டி இந்த சம் பார்த்துட்டா போதும். இதுக்கப்புறம் இந்த மாடலில் எந்த சம் வந்தாலும் நீங்கள் ரொம்ப இமேஜின் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இந்த இமேஜ் மாதிரி ஒரு சம் கேட்டாங்கன்னா லென்த் என்னவோ அதுதான் உங்களுக்கு வந்து ஹைட்டு. லென்த் ஈக்குவல் டு ஹைட்டு, பிரெத் ஈக்குவல் டு டயாமீட்டர். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் லாஜிக்கு. ஓகே, நம்ம வந்து அடுத்த சம் போயிடலாம். ஸோ 26th சம்மில் பார்த்தீங்கன்னா அருண் has to make arrangements for the accommodation of 150 person for his family function. ஸோ அவர் வந்து ஒரு டென்ட் மாதிரி ஒன்று போடுறாரு, அதில் 150 பேர் இருக்கணுமா. he plans to build a tent which is in the shape of cylindrical surmounted by a cone. ஸோ சிலிண்டர் மாதிரி கீழே இருக்கும், மேலே வந்து கோனால் கவர் ஆகிருக்கும். ஒவ்வொரு பர்சனும் 4 square kilometer ஆக்குபை பண்ணுறாங்க அண்ட் 4 cubic meter ஆஃப் ஏர் வந்து ப்ரீத் பண்ண எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஈச் பர்சன் ஆக்குபைஸ் 4 square meter of the space on ground and 40 cubic meter of air to breathe. What should be the height of the conical part if the height of the cylindrical part is 8 meter? ஓகே, இப்போ வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன் வந்து நோட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு முக்கியமான சம்மு, இது இருக்கிறதுலே இது கொஞ்சம் பெரிய சம்மு. இந்த சாப்டரில் 150 பர்சன் வேறு என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க. ஒரு பர்சன் வந்து 4 square kilometer ஏரியா ஆக்குபை பண்ணுறாங்க, 40 cubic meter ஆஃப் ஏர் வந்து ப்ரீத் பண்ண எடுத்துக்கிறாங்க. ஹைட் ஆஃப் தி கோனிக்கல் பார்ட் வந்து கண்டுபிடிக்கணும். சிலிண்ட்ரிக்கல் பார்ட்டோட ஹைட் வந்து கொடுத்துட்டாங்க 8ன்னு. ஸோ கோனோட ஹைட் மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ கொடுத்துருக்கறது அப்படியே எழுதிக்கலாம். ஏரியா ஆஃப் 1 person வந்து 4. ஸோ டோட்டல் பர்சன் வந்து 150. அப்போது வந்து 150 × 4 டோட்டல் பேஸ் ஏரியா வந்து எவ்வளோவா இருக்கும், 150 × 4. ஸோ 600. இப்போ வந்து பேஸ் ஏரியாவுக்குள்ள ஃபார்முலா என்ன, πr². ஏன் πr² போடுறேன், பேஸ் ஏரியா எப்படி இருக்குது, பேஸ் ஏரியா வந்து சர்க்கிள் மாதிரி இருக்குது.
அதாவது சிலிண்டரோட பேஸ் ஏரியா எப்படி இருக்கும், ஒரு வட்டம் தானே. ஸோ அதோட இது அப்போ பையார் ஸ்கொயர். ஸோ ஏரியா ஆஃப் சர்க்கிள் என்ன பையார் ஸ்கொயர். ஸோ அதுதான் நம்ம போட்டிருக்கோம். பையார் ஸ்கொயர் ஈக்குவல் டு 600. நெக்ஸ்ட் வந்து ஒரு பர்சனுக்கு வந்து எவ்வளோ வால்யூம் ஏர் ப்ரீத் பண்ணுறாங்கன்னா 40. ஸோ 150 பர்சனுக்கு வந்து எவ்வளோ ஆகும், 6000. 150 இன்ட்டு 40னா உங்களுக்கு வந்து 6000. ஸோ 6000 கியூபிக் மீட்டர் இருக்கும். இப்போ வந்து இந்த 6000 வந்து எதோட வால்யூம், வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் தி கோன். ஸோ இந்த வால்யூம், அதாவது வால்யூம் ஆஃப் தி சிலிண்டரும் வால்யூம் ஆஃப் தி கோனும் சேர்த்து தான் உங்களுக்கு வந்து 6000. அதனால் வால்யூம் ஆஃப் தி சிலிண்டரோட ஃபார்முலா என்ன, பையார் ஸ்கொயர் ஹெச், கோனோடது 1/3 பையார் ஸ்கொயர் ஹெச். ஸோ அது ரெண்டையும் 6000க்கு ஈக்குவேட் பண்ணுறோம். இன்னொரு வாட்டி தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ வந்து இந்த வால்யூம் ஆஃப் தி ஏரை எதுக்கு இதோட ஈக்குவேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வால்யூம் இந்த கோனிக்கல் டென்ட்டோட வால்யூம் இருக்கு இல்லையா, இதோட வால்யூமும் இந்த 150% ப்ரீத் பண்ணக்கூடிய ஏரோட வால்யூமும் ஈக்குவலாக இருக்கும். அதுதான் கான்செப்ட். ஸோ இந்த கோனிக்கல் டென்ட்டுக்குள்ளே 150 பேர் இருக்காங்க. அவங்கள ஒருத்தருக்கு 40 கியூபிக் மீட்டர் ஆஃப் ஏர் வந்து ப்ரீத் பண்ண தேவைன்னா, இப்போ 150 மெம்பர்ஸ்க்கு 6000 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 6000 கியூபிக் மீட்டர் ஆஃப் ஏர் வந்து உள்ளே இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போது இதுக்கு என்ன அர்த்தம், ஃபுல்லாக அந்த வால்யூம் தானே ஏர். ஸோ இன்னமும் உங்களுக்கு தெளிவாக இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யூனிட் பாருங்கள், 40 கியூபிக் மீட்டர்னு கொடுத்துட்டாங்க, மீட்டர் கியூபு. ஸோ மீட்டர் கியூப்னு வந்தாலே வால்யூம் தானே நமக்கு. இப்போ மீட்டர் ஸ்கொயர்னு வந்தால் நமக்கு வந்து ஏரியா. இது ஒரு ஷார்ட்கட்டை. நமக்கு வந்து கொடுத்துருக்கிறது வால்யூமா ஏரியாவான்னு கண்டுபிடிக்க தெரில அப்படின்னா யூனிட் வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்பவுமே மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது ஏரியா, வெறும் மீட்டர்னு இருந்துச்சுன்னா அது பெரிமீட்டர், மீட்டர் கியூப்னு இருந்துச்சுன்னா அது வால்யூம். ஸோ இதை வச்சு ஈஸியாக நம்ம வந்து பண்ணிடலாம். ஸோ கம்மிங் டு தி பாயிண்ட், நம்ம வந்து இப்போது லெஃப்ட் சைடு அப்படியே நம்ம அந்த வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் தி கோன்குள்ளே ஃபார்முலா போட்டு நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா பையோட வேல்யூ பையும் ஆர் ஸ்கொயரும் நம்ம காமனாக எடுத்துக்கிறோம். ஏன்னா கோனோட ரேடியஸும் உங்களுக்கு சிலிண்டரோட ரேடியஸும் ஒரே ரேடியஸ் தான். ஏன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு சர்மவுண்டட் அப்படின்னு கொடுத்துட்டாலே உங்களுக்கு எப்பவுமே அதில் வந்து காமன் வேல்யூ தான் வரும் ரேடியஸை. ஏன்னா அது கரெக்டாக ஃபிட்டாக இருக்கும். சிலிண்டருக்கு மேலே கரெக்டாக அந்த கோன் ஃபிட்டாக இருக்கிறதுனால சிலிண்டரோட அதே ரேடியஸ் தான் கோனுக்கும் வரும். ஸோ ரேடியஸும் காமன். ஸோ பை ஆர் ஸ்கொயரை காமனாக எடுத்துகிட்டு ஹச் மட்டும் உள்ளே இருக்குது. சிலிண்டரோட ஹச் கொடுத்துருக்காங்க அண்ட் நமக்கு கோனோட ஹச் வேணும். ஸோ அதை நம்ம வந்து ஈஸியாக இப்போ கண்டுபிடிச்சிடலாம் வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி. ஓகே, 27th பாருங்கள். ஃபனல் கன்சிஸ்ட் ஆஃப் அ ஃப்ரஸ்டம் ஆஃப் கோன் attached to a cylindrical position 12 cm long attached at the bottom. If the total height is 20 cm, diameter of the cylindrical portion is diameter of the cylindrical portion is 12 cm and diameter of the top of the funnel is 24 cm. Find the outer surface area of the funnel. ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஃபனல் வந்து ஃப்ரஸ்டம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம ஃப்ரஸ்டம் ஆஃப் தி கோன்குள்ள ஃபார்முலா எல்லாமே படிச்சிருக்கோம். ஸோ அதெல்லாம் இப்போ நம்ம ரீகலெக்ட் பண்ணணும். அது அந்த ஃப்ரஸ்டம் வந்து எதுக்கு மேலே அட்டாச் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் போர்ஷனுக்கு மேலே அட்டாச் ஆகிருக்கு. ஸோ டயக்ராமில் நம்ம சிலிண்டர் வரைஞ்சி அதுக்கு மேலே ஃப்ரஸ்டம் வந்து போட்டுக்கணும். இப்போ சிலிண்ட்ரிக்கல் போர்ஷனோட லென்த் கொடுத்துருக்காங்க 12 சென்டிமீட்டர்னு, டோட்டல் லென்த்து கொடுத்துட்டாங்க 20ன்னு. அப்புறம் டயாமீட்டர் ஆஃப் தி சிலிண்ட்ரிக்கல் போர்ஷன் 12 கொடுத்துருக்காங்க. டயாமீட்டர் ஆஃப் தி டாப் ஆஃப் தி ஃபனல் வந்து 24 கொடுத்துருக்காங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, நம்ம வந்து பார்த்துடலாம். இது எல்லாமே டயாமீட்டராக கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம அதை எல்லாத்தையும் ரேடியஸாக மாற்றணும். ஸோ இதோட டாப்போட ரேடியஸ் வந்து என்னவாக இருக்கும், ஃபனல் இது வந்து நமக்கு 24 கொடுத்துருந்தாங்க. ஸோ 12. நெக்ஸ்ட் வந்து இந்த சிலிண்டருக்கு வந்து நமக்கு 6 வரும். டோட்டல் ஹைட் வந்து 20 கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் இந்த சிலிண்டரோட ஹைட் மட்டும் நமக்கு 12 இருந்தது. ஸோ இந்த 20ல் 12 மைனஸ் பண்ணால் நமக்கு 8 கிடைக்கும். ஸோ அதை போட்டுக்கிறோம். இப்போ நம்ம அடுத்தாலாம் நமக்கு வந்து ஸ்லாண்ட் ஹைட் கண்டிப்பாக தேவை. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லாண்ட் ஹைட் கண்டுபிடிச்சிடலாம். ஸ்லாண்ட் ஹைட் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயரா. ஸோ கேபிட்டல் ஆர் வந்து 12, ஸ்மால் ஆர் வந்து 6. ஸோ 12 மைனஸ் 6, 6 ஸ்கொயர் 36 ப்ளஸ் ஹச் ஸ்கொயர் 64. ரெண்டுக்கும் ரூட் எடுத்தோன்னா நமக்கு வந்து 10 சென்டிமீட்டர் கிடைக்கும். எல் கண்டுபிடிச்சிக்கணும். இப்போது அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா, கொஸ்டினில் அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்கிறதுனால அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி சிலிண்டர்
ப்ளஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஃப்ரஸ்டம் வந்து நம்ம போட போகிறோம். ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி சிலிண்டர்னு பார்த்தீங்கன்னா 2πRH. ஃப்ரஸ்டம்க்கு வந்து பை ஆர் ப்ளஸ் ஆர் இன்டூ எல். பையை காமனாக எடுத்துருவோம். ஸோ 2R, ஆரோட வேல்யூ, நம்மளோட சிலிண்டரோட ஆரோட வேல்யூ எவ்வளோ? 6. ஹைட்டு 12. கேபிட்டல் ஆர் வந்து 12, ஸ்மால் ஆர் வந்து 6. ஸோ 12 + 6 18. எல் வந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் 10. ஸோ இந்த வேல்யூலாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு வந்து கிடச்சிரும். இதுவும் ரொம்ப முக்கியமான சம்மு. நமக்கு வந்து எல், இந்த அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியாவுக்குள்ள ஃபார்முலா, அப்புறம் இந்த எல், இந்த இடத்துலாம் கண்டுபிடிக்கிறப்ப நமக்கு நிறையா மிஸ்டேக் வரும். ஸோ கொஸ்டினில் நமக்கு அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஃபனல் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து 2 இதோட கர்வ்ட் சர்ஃபேஸையும் கண்டுபிடிச்சி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நீங்கள் இங்கே வந்து ஒரு தப்பு விடுறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. என்னன்னு சொல்கிறேன். இப்போது ஃபனல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபனல் எப்படி இருக்கும்? ஸோ இதெல்லாம் ஃபனல் இப்படி தான் இருக்கும். இந்த இடம் வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ நம்ம கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியாங்கிறப்ப ஃபனலுக்கு நம்ம இவ்வளோ கண்டுபிடிச்சா போதும். ஸோ இதுதான் முக்கியம். இதில் தேவையில்லாமல் இந்த பேஸ்லாம் கண்டுபிடிக்க வேணாம். மேலே கீழே இந்த பேஸ் கண்டுபிடிச்சி சம்டைம்ஸ் மிஸ்டேக் பண்ணுவோம். அது தேவையே இல்லை. ஜஸ்ட் இந்த ஃபிகருக்கு என்ன ஃபார்முலாவோ அதை போட்டால் போதும். ஏன்னா நமக்கு வந்து அவங்க வந்து அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஃபனல் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஃபனலுங்கப்போ நமக்கு இவ்வளோ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி இது ஃப்ரஸ்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 2 லைன் வரும். அண்ட் தென் கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி சிலிண்டர்னா இந்த 2 லைன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஷேப் தான் கண்டுபிடிக்கணும். அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் தி ஃபனல் தான். ஸோ அது கிளியராக இருந்தாலே இந்த சம் கரெக்டாக பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வாங்க. ஹெமிஸ்பெரிக்கல் செக்ஷன் இஸ் கட் அவுட் ஃப்ரம் ஒன் ஃபேஸ் ஆஃப் தி cubical block such that diameter L of the hemisphere is equal to the length of the cube. Determine the surface area of the remaining solid. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கியூபிக்கல் பிளாக்ல ஒரு சைடில் கரெக்டாக அவங்க வந்து ஒரு கியூப் வந்து ஹெமிஸ்பியரை வந்து கட் பண்ணி எடுத்துட்டாங்க. அதோட டயாமீட்டர் வந்து எல்லுன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த எல்லுங்கிறது கியூபோட ஒரு சைட் ஆஃப் லென்த், அதுதான் இதோட டயாமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம வந்து சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ரிமைனிங் சாலிட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்க நமக்கு கொடுத்துருக்க ஒரே டேட்டா டயாமீட்டர் எல் மட்டும் தான். ஸோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. டயாமீட்டர் வந்து எல். ஸோ அப்போ ரேடியஸ் என்னவாக இருக்கும்? ரேடியஸ் வந்து நமக்கு வந்து L/2. இப்போ வந்து நமக்கு வந்து ரிமைனிங் சாலிட்குள்ளே சர்ஃபேஸ் ஏரியானா நமக்கு என்ன ஃபார்முலா வரும் அப்படிங்கிற லாஜிக் வந்து இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டோட்டல் சர்ஃபேஸ், இப்போ வெறும் சர்ஃபேஸ் ஏரியான்னு கொடுத்தா நம்ம டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு தான் எடுத்துக்கணும். ஸோ வெறும் சர்ஃபேஸ் ஏரியான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ரிமைனிங் சாலிட் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி cubical part ப்ளஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஹெமிஸ்பெரிக்கல் part. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க? சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி cubical part. ஸோ இது ஃபுல்லாக சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ இந்த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் cubical part ப்ளஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் ஆஃப் தி ஹெமிஸ்பெரிக்கல் part. அப்போ இந்த ஏரியா வரும். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஹெமிஸ்பெரிக்கல் part மைனஸ் ஏரியா ஆஃப் தி பேஸ் ஆஃப் தி ஹெமிஸ்பெரிக்கல் part. ஸோ இதோட இந்த ஏரியாவை வந்து மைனஸ் பண்ணிடுறாங்க. எந்த ஏரியாவை மைனஸ் பண்ணுறாங்கன்னு நான் வேறு கலர் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஏரியாவை வந்து மைனஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா அதுதான் நம்ம கட் பண்ணி வெளியில் எடுத்துருவோமே, அதனால இந்த ஏரியாவை வந்து அவங்க மைனஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த ஏரியாவை மைனஸ் பண்ணிடணும் ஃபைனலில். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி cubical part, அதாவது 6a². இங்கே வந்து சைடு வந்து எல் கொடுத்துருக்கனால 6l² ப்ளஸ் இப்போ கர்வ் சர்ஃபேஸ் ஆஃப் தி ஹெமிஸ்பியர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2πr² மைனஸ் ஏரியா ஆஃப் தி பேஸ். ஸோ ஏரியா ஆஃப் தி பேஸ் வந்து நமக்கு எப்படி இருக்குது? சர்க்கிள் மாதிரி இருக்குது. ஸோ ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் எப்படி? நமக்கு πr². ஸோ மைனஸ் πr². ஸோ 2πr² மைனஸ் πr² வந்து நமக்கு πr². நமக்கு ஆரோட வேல்யூ தெரியும் L/2. ஸோ அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிடும். அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். நெக்ஸ்ட் 29th சம்மா. இதில் பார்த்தீங்கன்னா மெட்டாலிக்கல்
sphere of radius 16 centimeters melted and recasted into small sphere of radius 2 centimeter. How many small spheres can be obtained? ஸோ இது ஒரு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. n into volume of small sphere equal to volume of big metallic sphere. ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். ஸோ இப்போது ஸ்மால் ஸ்பியரோட ரேடியஸ் 2, ஸோ 2 அப்ளை பண்ணுறோம். லார்ஜ் இதோட ரேடியஸ் வந்து 16. ஸோ இதெல்லாம் அப்ளை பண்ணால் உங்களுக்கு என்னோட வேல்யூ கிடச்சிரும். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். A cone of height 24 centimeter is made up by modeling clay. ஸோ கோன் வந்து பண்ணுறாங்க, ஹைட் வந்து 24 centimeter. A child reshape it in the form of cylinder of same radius as cone. ஸோ ரெண்டுக்கும் ரேடியஸ் சேம் தான். இப்போ கோன் அப்படியே சிலிண்டராக மாற்றுறாங்க. ஸோ வால்யூம் ஆஃப் தி கோன் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர். எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாற்றுறோம் அப்படின்னா வால்யூம் ஒன்றா தான் இருக்கும், ஜஸ்ட் அதோட ஷேப் தான் மாறுது. இந்த ஒரு கான்செப்ட் கிளியராக இருந்தீங்கன்னா எல்லா சம்மே பண்ணிடலாம். அப்போ வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் தி கோன். இப்போ வால்யூம் ஆஃப் தி சிலிண்டருக்குள்ள ஃபார்முலா πr²h, வால்யூம் ஆஃப் த கோன் வந்து 1/3 πr²h. பை காமன் கேன்சல் பண்ணிடுங்க. ரெண்டோட ரேடியஸ் சேம் சொல்லிட்டாங்க, அதையும் கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ h2 ஈக்குவல் டு 1/3 h1. இப்போது ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க 24ன்னு. ஸோ அதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சிலிண்டரோட ஹைட் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் அடுத்தால பார்க்கலாம். 31st sum. Write circular cylindrical container of base radius 6 cm, height 15 cm is full of ice cream. The ice cream is to be filled in cone of height 9 and base 3 having hemispherical cap. Find the number of cone needed to empty the container. சரி, இந்த சம் வந்து எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் நமக்கு கிளியராக இருக்கணும். ஒரு சிலிண்டர் இருக்குது, அதோட ரேடியஸ் அண்ட் ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் வந்து கோனில் ஃபில் பண்ணுறாங்க. அப்படி ஃபில் பண்ணுறப்ப நமக்கு எத்தனை கோன் வந்து வேணும், அந்த மொத்த கண்டெய்னருக்கு ஐஸ்கிரீமை நமக்கு எம்டி பண்ணணும், நமக்கு அதே மாதிரி எத்தனை கோன் வச்சா அந்த ஐஸ்கிரீம் வந்து எம்டி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ வால்யூம் ஆஃப் தி சிலிண்டருக்குள்ள ஃபார்முலா போட்டுட்டு நமக்கு ரேடியஸ் ஹைட் தெரியும் 6 அண்ட் ஹைட் வந்து 15 கொடுத்துருக்காங்க. போட்டு அப்ளை பண்ணோன்னா நமக்கு வால்யூம் கிடச்சிரும். நெக்ஸ்ட் வந்து அவங்க கொடுத்துருக்க இமேஜ் பார்த்தீங்கன்னா அது வந்து வித்தியாசமாக இருக்குது. எப்படின்னா ஐஸ்கிரீம் இஸ் டு பி ஃபில்ட் இன் கோனில் வந்து ஹெமிஸ்பெரிக்கல் கேப் இருக்கான். ஸோ அப்போ எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். ஸோ இந்த இதுக்குள்ளே வால்யூமை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்குள்ளே வால்யூம் எப்படி இருக்கும், ஸோ வால்யூம் இது ரெண்டோட வால்யூமை ஆட் பண்ணணும். ஸோ வால்யூம் ஆஃப் தி கோன் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் தி ஹெமிஸ்பியர் ரெண்டையும் ஆட் பண்ணால் தான் நமக்கு வந்து இந்த வால்யூம் கிடைக்கும். ஸோ இப்போ வால்யூம் ஆஃப் தி கோன் பார்த்தீங்கன்னா 1/3 πr²h, வால்யூம் ஆஃப் தி ஹெமிஸ்பீரியர் வந்து 2/3 πr³. ஸோ இப்போ நமக்கு ஆரோட வேல்யூ வந்து நமக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க 3 அண்ட் ஹைட் வந்து 9. இப்போ வந்து ஹெமிஸ்பியருக்கு உள்ள ஆரோ அதே ஆர் தான் இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து கோனில் வந்து எப்படின்னா அது கரெக்டாக ஃபிட்டாக இருக்கிறதுனால இதோட கோனோட ரேடியஸும் நமக்கு ஹெமிஸ்பியரோட ரேடியஸும் ஈக்குவல். ஸோ இதுக்கும் நமக்கு 3 தான் வரும். ஸோ இதை போட்டு அப்ளை பண்ணி இதோட வால்யூம் கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ நம்பர் ஆஃப் கோன் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர் பை வால்யூம் ஆஃப் ஐஸ் கோன்ஸ். ஸோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து 12 கிடச்சிரும். ஸோ மொத்தம் நமக்கு 12 கோன் தேவைப்படும் அந்த மொத்த சிலிண்டரில் இருக்க ஐஸ்கிரீமை நமக்கு ஃபில் பண்ணணும்னா, அதுதான் அர்த்தம். ஓகே, அதை இப்போ இந்த சம்மோட முடிஞ்சுது. இதில் ஓவராலாக நமக்கு வந்து ஃபார்முலாஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இது தேவைப்பட்டால் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகே, இதோட நமக்கு வந்து எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாம் முடியுது. இனிமேல் எக்ஸசைஸ் சம்ஸ் மட்டும் தான் இருக்குது. அந்த எக்ஸசைஸ் சம்ஸ்லாம் பார்த்துடலாம். அதுவும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அதையும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன சம் கேட்டாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம். மோஸ்ட்லி இந்த புக்கில் இருக்க சம் தான் வரும், வெளியிலேருந்து சம்ஸ் எல்லாம் வராது எக்ஸாம்ஸ்க்கு. ஸோ வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் எக்ஸாம்பிள் முடித்த மாதிரி எக்ஸசைஸும் முடிச்சிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் அ நைஸ் டே.